ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நூல் நூலாக இருக்கிற இந்த பரோட்டாவை செய்கிறதுக்கு ஒரு சில சிம்பிள் டிப்ஸ் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணாவே ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செய்கிறதுக்காக எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அனில் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மைதா வந்துட்டு 1/2 kg எடுத்திருக்கேன். 1/2 kgக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். தண்ணி நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான், ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. இதோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. ஸோ இந்த கேப்பில் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 4 பிஞ்ச் உப்பு எடுத்துக்கிட்டு கூடவே வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 ml வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்காக இந்த எண்ணெயும் நெய்யும் வந்துட்டு நமக்கு சேர்க்க போகிறதில்ல. திரட்டும் போது வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மாஸ்டர் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாரோ அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் வந்து இப்படி தான் செஞ்சு கற்றுக் கொடுத்தாரு. ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ வந்து நம்ம அதே ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவு வந்துட்டு 1 ஹவருக்கு அப்புறம் ஊறிட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து லைட்டாக கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, லைட்டாக நம்ம கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கலந்து மட்டும் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம், இதுவே போதும். லைட்டாக நம்ம கையில் மாவு வந்துட்டு எடுத்து டஃப்பை வந்து உருட்டி வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது போல் நம்ம கையால் உள்ளுக்குள்ளே நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு டஃப் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா உள்ளுக்குள்ளே உருட்டிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு எத்தனை வந்துச்சு, எனக்கு வந்தது வந்து 7 கிட்ட வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் எந்த ஸ்டெப்புமே நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவில் அப்படியே ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். ஒரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவை வந்துட்டு உள்ளுக்குள்ளே நல்லா தேய்ச்சி உருட்டி எடுத்து தான் இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ எனக்கு 7 டஃப் கிடச்சிருக்கு. இதில் வந்துட்டு 7 பரோட்டா வந்துட்டு நம்ம செய்யலாம். ஸோ இப்போ வந்துட்டு பரோட்டா திரட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வீசுறதுக்கு தெரியலனாலும் பரவாயில்லை, நம்ம இந்த மாதிரி ரோலரை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஓரங்களில் வந்து மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி முன்ன பின்ன உங்களுக்கு எப்படி தெரியுதோ தூக்கி விசிறி போடுங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி வரலை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கோல்லேயே வச்சுட்டு நல்லா இந்த ரோலரை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாவே நல்லா நமக்கு திரண்டு வந்துடும். ஸோ அதுவே வந்து நமக்கு போதும். இதை மாதிரி உள்ளுக்குள்ளே மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு நீங்கள் கையாலையுமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம், இல்லாட்டி கோல்லையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அது வந்துட்டு உங்கள் சாய்ஸ். இப்போ தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கல் வந்து சூடானதும் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கலந்து வச்சுருக்கிற நெய்யும் எண்ணெயும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து வச்சோம் இல்லையா, அது எல்லாமே இங்கே தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மாவு பிசைறதுக்காக.
அங்கே நம்ம யூஸ் பண்ணல இல்லையா, ஸோ அந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதுவுமே வந்துட்டு நல்லா தாராளமாக எண்ணெயை மேலே விட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா குக் பண்ண விட்டுருங்க. 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு 3 செகண்ட் அந்த மாதிரி விட்டு விட்டு திருப்பி போடுங்க. அனதர் சைட் பார்த்திங்கன்னா இன்னொரு பரோட்டாவையும் நான் தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கையில் வீச வரல அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது போல் தேய்ச்சி நல்லா திரட்டி விட்டுருங்க. இப்போ ஒன்று சேர நல்லா திரட்டிடும். இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு எல்லா பக்கமும் அப்படியே மடித்து விட்டுருங்க. நல்லா மடித்து விட்டுட்டு கையால் தேய்ச்சி விட்டாலும் பரவாயில்ல, இல்லை ரோலரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் சுட்டு எடுக்கலாம். இவ்வளோதாங்க பரோட்டா. ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும்போது பரோட்டா வந்துட்டு நல்லா நமக்கு சாஃப்ட் கிடைக்கும். நீங்கள் எந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை, நம்ம செய்கிற மெத்தட்ஸில் தான் இருக்குது. சில பேர் வந்துட்டு ஆயிலை முன்னாடியே யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு மாஸ்டர் சொன்ன ஸ்டெப்பில் அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்தது. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா அங்கங்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி ஆனதும் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் தேய்ச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சுட்டெடுத்த எல்லா பரோட்டாவையும் எடுத்து நம்ம கல்லில் போட்டுருவோம். இது சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கணும். ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நான் ரொம்ப நல்லா டீப்பாக அடிக்க சொன்னேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எடுக்கும்போது ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எவ்வளோ அடித்ததும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏர்ஸ்லாம் வந்துட்டு வெளியில் வந்ததும் இப்போ பாருங்கள் நல்லா நூலாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே தாங்க நம்ம நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சாவே போதும். இது போல் நல்லா நூலாக பரோட்டா நமக்கு கிடச்சிரும். நல்லா அடிக்கணும், அதுதாங்க மெயின். இப்போ சுட சுட சிக்கன் சால்னா கூட வச்சு தாராளமாக குழம்பு ஊற்றி இந்த பரோட்டாவை எடுத்து அப்படியே கறியை வச்சு உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.